ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பெப்பர் ரோஸ்ட். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், வெங்காயம் 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி தழை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட சிக்கன் இந்த மாதிரி வந்து நீங்கள் எலும்போடு சேர்ந்த பீசஸாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இது கூடவே நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம பெசரி விட்டுடலாம். இந்த ஃப்ளேவர்ஸோடு சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கான சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து இந்த பெப்பர் சிக்கனுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெறும் கடாயை வச்சுருக்கோம். எண்ணெய் விடாமல் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பொடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு ஜீரகம் நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்போ சிம் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் சிக்கனுக்கான மசாலா பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கு. இது ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கடாயில் சிக்கனை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம தாளித்து விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு அதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம ஒரு பட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம், ரொம்ப கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கவும் இதில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா நம்ம மூடி வச்சோன்னா அதுலேருந்தே நமக்கு தண்ணி விடும். அதனால வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெப்பர் சிக்கனுக்கான மசாலாவை நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மசாலாவை ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் பண்ணுற சிக்கனை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரும் ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு அவ்வளோ நல்ல ஒரு மனமான ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை நல்லா வந்து நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கான ஸ்பெஷல் மசாலா வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, அதே மாதிரியே வந்து நம்ம தனியா எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் அந்த பெப்பர் சிக்கனுடைய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து மேரினேட் பண்ணும்போதே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுலேயே வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, நெய் எல்லாமே சேர்த்துருந்தோம். அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்ம சிக்கனுக்குள்ளே நல்லா வந்து நமக்கு அப்சர்வ் ஆகி அந்த ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பெப்பர் சிக்கன் நம்ம சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வந்து இந்த மேரினேஷன் ப்ளஸ் வந்து இந்த மசாலா எல்லாமே சேரும் போது நமக்கு அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா தான் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம விட்டுருந்த தண்ணி, சிக்கன் விட்ட தண்ணி எல்லாமே சேர்ந்து நமக்கு சிக்கன் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கலர் இன்னுமே நல்லா டார்க்காக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடுச்சுங்க. இதில் நல்லா வந்து நம்ம காரம் உங்களுக்கே தெரியும், நம்ம நல்லா அரைச்சி போட்டிருக்கோம், ஆரம்பத்தில் மேரினேஷன்லேயும் போட்டிருக்கோம். இப்போ ஃபைனலாக காரத்துக்கு ஏற்ற கொஞ்சமாக புளிப்பு சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் சாப்பாடோடையும் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரியே இது வந்து ஸ்டார்டராக சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் இந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.